ஆன்மீகர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேரிலே கத்தோலிக்க திருவின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணம், இஸ்தான்புல் மசூதியில் திருத்தந்தை, உறவு முறைகளை மையப்படுத்திய வத்திக்கானின் புதிய ஆவணம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இறை நிகழ்ச்சிக்குள் போகலாம். துருக்கியிலிருந்து தொடங்கிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணம் நைசியா சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவை கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஒற்றுமையை மையமாக கொண்ட இந்த பயணம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ஈட்ரா ஏர்வேஸ் விமானத்தில் தனது முதல் திருத்தூது பயணத்தை தொடங்குவதற்கு முன்பதாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து வாழ்த்தும் காட்சிகள்தான் இவை. இந்த காட்சிகள் வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதியாகிவிட்டன. உலகிற்கு உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் செய்திகள் பரப்பப்படுவது இன்று மிக முக்கியம். நைசியா சங்கம் கூட்டப்பட்ட 1700வது ஆண்டை கொண்டாடும் இவ்வேளையில் துருக்கி மற்றும் லெபனானுக்கான இந்த பயணம் கிறிஸ்துவ ஒற்றுமையை முன்னிலைப்படுத்துவதில் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. அனைத்து கிறிஸ்துவர்களுக்குமான இப்பயணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இதற்காக நான் ஆவலுடன் காத்திருந்தேன். விமான பயணத்தின் போது உடன் பயணித்த பத்திரிகையாளர்கள் அவருக்கு பல்வேறு பரிசுகளை அளித்தார்கள். அவற்றுள் பேஸ்பால் மட்டை ஒன்றும் அடங்கும். மேலும் ஸ்பெயின் நாட்டின் கந்தபரியா பகுதியைச் சேர்ந்த தனது பூர்வீக முன்னோர்களின் குடும்ப சின்னம் பொறிக்கப்பட்ட கேடயத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். திருத்தந்தையின் இந்த முதல் பயணத்தில் அவருடன் பயணித்த விமான பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவரிடமும் பெரும் உற்சாகம் காணப்பட்டது. ரோமை நகர நேரப்படி காலை மணி 7:58க்கு ஃபியூமிச்சினோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் துருக்கி நேரப்படி பிற்பகல் 12:30க்கு அங்காராவில் தரையிறங்கியது. அங்கு துருக்கி நாட்டிற்கான திருப்பிட தூதர் மற்றும் பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள் திருத்தந்தை லியோ அவர்களை வரவேற்றனர். வரவேற்பிற்கு பின் பயண திட்டத்தின் முதல் நிகழ்வாக துருக்கிய குடியரசின் நிறுவனர் மற்றும் முதல் ஜனாதிபதியான முஸ்தபா கெமால் அட்டாதுர்க் அவர்களின் நினைவிடத்திற்கு அவர் சென்றார். ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கை, ஒரே திருமுழுக்கு என்ற விருதுவாக்கின் கீழ் நவம்பர் 27 வியாழக்கிழமை காலை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் திருத்தூது பயணத்தை தொடங்கினார். நைசியா சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் துருக்கி செல்ல வேண்டும் என்ற தனது முன்னோடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விருப்பத்தை திருத்தந்தை லியோ அவர்கள் இப்பயணத்தின் மூலம் நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. துருக்கி நாட்டு அதிபரும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் முதன்முறையாக சந்தித்து பேசிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தையர்களின் பயணங்களில் மிகவும் முக்கியமான தருணங்களில் ஒன்று இரு நாட்டின் தலைவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் நொடியாகும். அவ்வாறே திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வருகையை ஒட்டி வத்திக்கான் மற்றும் துருக்கி நாட்டின் தேசிய கொடிகளை ஏந்திய நிலையில் அவருடன் இணையும் அணிவகுப்பு சிறப்புமிக்க தருணமாக அமையும். இவ்வாறு பலர் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தது. அந்நாட்டின் அதிபரான ரெசப் எர்தகன் அவர்களும் திருத்தந்தை லியோ அவர்களும் முதன்முறையாக நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். இது குடியரசுத் தலைவர் மாளிகை நுழைவாயிலில் அருகில் நின்றிருந்த துருக்கி ராணுவ வீரருக்கு திருத்தந்தை அவர்கள் துருக்கி மொழியில் சிப்பாய் வணக்கம் கூறிய தருணமாகும். அங்கிருந்து அவர் துருக்கி அதிபருடன் இடம்பெறும் தனிப்பட்ட சந்திப்பிற்கு சென்றார். அந்த சந்திப்பின் உள்ளடக்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்றாலும் உலக அரசியல் நிலைமை குறித்து முக்கியமான விவாதங்கள் நடந்திருக்கக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். அரசியல் மற்றும் மத தலைவர்களுக்காக உரை நிகழ்த்தும் நிகழ்வு மட்டுமே பொதுமக்களுக்கு வெளிப்படையாக காட்டப்பட்ட காட்சிகள். பாரம்பரிய துருக்கி இசையுடன் கூடிய அன்பான வரவேற்பிற்கு பின் முதலில் உரையாற்றியவர் துருக்கி குடியரசுத் தலைவர் ரெசப் எர்தோகன் அவர்கள்தான். தமது நாட்டில்
வேறு வேறு மத இன பண்பாட்டு பின்னணியைச் சேர்ந்த மக்களை சமாதானமாக ஏற்றுக்கொள்வதையும் அவர்களுடன் ஒருமைப்பாட்டுடன் வாழ்வதையும் அவர் வலியுறுத்தினார். பண்பாடு, மதம், இன வேறுபாடுகளை பிரிவினைக்கான காரணியாக அல்லாமல் எங்களுக்கு ஒரு பெரும் செல்வமாகவே பார்க்கிறோம். நமது குடியரசான துருக்கியில் வாழும் ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த மொழி, மதம், பிரிவு அல்லது இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சம உரிமைகள் கொண்ட முதல் தர குடிமக்களே ஆவர். எங்கள் மக்களில் ஒருவருக்கு கூட பாகுபாடு காட்டுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஆனால் பல சர்வதேச அறிக்கைகளின்படி துருக்கியின் நிஜ நிலைமை அதிபரின் இந்த கருத்துக்களிலிருந்து வேறுபடுகின்றது என்று கூறப்படுகிறது. தேவையிலுள்ள திரு அவைக்கு உதவும் அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய அறிக்கைக்கு ஏற்ப துருக்கியின் கல்வி மற்றும் அரசியல் அமைப்புகள் மத சுதந்திரத்தை காக்க முடியாத வகையில் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக பள்ளிகளில் கட்டாய இஸ்லாமிய மதப்பாட திட்டங்களும் நிலச்சொத்து உரிமைகள் தொடர்பாக முஸ்லிம் மக்களுக்கு அளிக்கப்படும் முன்னுரிமையும் இந்நிலைக்கு காரணங்களாக குறிக்கப்படுகின்றன. இவ்வாறான சூழ்நிலையை சமாதானம், பொதுமனித தன்மை மற்றும் நீதி ஆகியவற்றை வலியுறுத்தும் ஒரு வாய்ப்பாக திருத்தந்தை லியோ அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார். கண்கூடாக மதம் ஒரு முக்கிய பங்காற்றும் துருக்கி சமூகத்தில் எல்லா மனிதர்களும், ஆணும் பெண்ணும், தாய்நாட்டு மக்களும் வெளிநாட்டு மக்களும், ஏழைகளும் பணக்காரரும் கண்ணியத்தோடும் சுதந்திரத்தோடும் மதிக்கப்படுவது அத்தியாவசியமாகிறது. நாம் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள். இந்த உண்மை ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சமூக தளத்திலும், அரசியல் தளத்திலும் ஆழ்ந்த விளைவுகளை ஏற்படுத்துகிறது. துருக்கி அதிபரும் திருத்தந்தையரும் சிறு குடும்பத்தின் மதிப்பை காக்கும் முயற்சிகளில் ஒருவருக்கொருவர் பாராட்டு தெரிவித்துக் கொண்டாலும் பெண்களின் சமூக பங்களிப்பு போன்ற நுணுக்கமான மற்றும் பதட்டமான தலைப்புகளை தவிர்க்காமல் முன்வைத்தார். குடும்ப வாழ்க்கையில் தம்பதியரின் அன்பின் மதிப்பும் பெண்களின் சிறப்பு பங்களிப்பும் தனித்துவமான முறையில் வெளிப்படுகின்றன. குறிப்பாக பெண்கள் தங்கள் கல்வி, தொழில், பண்பாடு மற்றும் அரசியல் துறைகளில் மேற்கொள்ளும் சுறுசுறுப்பான பங்களிப்புகள் மூலம் உங்கள் நாட்டிற்கும் இந்த நாடு உலக அரங்கில் ஏற்படுத்தும் நல்ல தாக்கத்திற்கும் அதிக அளவில் சேவையாற்றி வருகின்றனர். மத்திய கிழக்கு பகுதிகளில் பெண்களின் உரிமைகளை ஆதரிக்கும் சட்டச்சூழலை உடைய சில நாடுகளில் துருக்கியும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் பெண்கள் மீது நிகழும் வன்முறைகள் மற்றும் குடும்ப வன்கொடுமைகளை தடுப்பதற்காக ஐரோப்பிய கவுன்சில் உருவாக்கிய இஸ்தான்புல் ஒப்பந்தத்திலிருந்து துருக்கி 2022ஆம் ஆண்டு அதிபர் எர்தோகனின் உத்தரவின்படி விலகிக் கொண்டது சர்வதேச அளவில் கடும் விமர்சனத்துக்குள்ளானது. மொத்தத்தில் துருக்கி குடியரசுத் தலைவர் மற்றும் ரோமையின் திருத்தந்தை இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் பெரும் திருப்தியுடன் இருந்தனர் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. திருத்தந்தை லியோ அவர்களின் முதல் வெளிநாட்டு திருத்தூது பயணத்தின் இந்த முதல் பொது உரை கரவொலி மற்றும் கைக்குலுக்கல்களுக்கு மத்தியில் நிறைவடைந்தது கவனிக்கத்தக்கது. இயேசுவை படைக்கப்பட்ட ஒரு மனிதராக மட்டும் காணும் புதிய ஏரியனிசத்திற்கு எதிராக திருத்தந்தை அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை அவர்களின் இந்த முதல் திருத்தூது பயணத்தில் நைசியா நகருக்கு செல்வதற்கு சற்று முன்பு திருத்தந்தை அவர்கள் ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளிப்படுத்தினார். சில மணி நேரங்களில் அவர் கலந்து கொள்ளவிருந்த நைசியா சங்கத்தில் கண்டனம் செய்யப்பட்ட தப்பறை கொள்கைகள் மீண்டும் தலை தூக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இன்றைய பண்பாட்டிலும் சில சமயங்களில் இறைமக்கள் மத்தியிலும் கூட புதிய ஏரியனிசம் என்று நாம் அழைக்கக்கூடிய மற்றொரு சவால் உள்ளது. இது எப்போது நிகழ்கிறது என்றால் இயேசுவை நம்மிடையே வாழும் உண்மையான உயிருள்ள கடவுளாக ஏற்காத போது ஏற்படுகிறது. அதே சமயம் புதிய பண்பாட்டு மற்றும் வரலாற்று சூழல்களுடனான உரையாடலின் மூலம் கிறிஸ்தவ நம்பிக்கை எவ்வாறு காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்துக் கொள்கிறது என்பது குறித்தும் திருத்தந்தை அவர்கள் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்தவம் என்பது ஒரு நிலையான மாற்றமில்லாத ஒன்றாக தோன்றினாலும் உண்மையில் அது அப்படி அல்ல என்று அவர் கூறினார். இங்கு நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நைசியாவிலும் மற்ற பிற சமூகங்களிலும் நமது திரு அவை தந்தையர்கள் செய்தது போலவே நாம் வாழும் பண்பாட்டின் மொழிகளிலும் அதன் சிந்தனை பிரிவுகளிலும் கிறிஸ்தவ நம்பிக்கை எப்போதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்பிக்கையின் சாரம்சத்தையும் அதை வெளிப்படுத்தும் சூத்திரங்களையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த சூத்திரங்கள் எப்போதும் ஒரு பகுதி உண்மையையும் தற்காலிக தன்மையையும் கொண்டவை. மேலும் கோட்பாடுகளை பற்றிய நமது புரிதல் ஆழமாகும்போது அவை மாறக்கூடும். உண்மையில் நைசியா சங்கம் திரு அவைக்குள் புதிய சிந்தனை தளங்களை திறந்தது. அதைத் தொடர்ந்து வந்த சங்கங்கள் அங்கு விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை மேலும் ஆழப்படுத்தின அல்லது செம்மைப்படுத்தின.
தூய ஆவியார் லத்தீன் பேராலயத்தில் துருக்கியைச் சேர்ந்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகளுடன் நடந்த சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் இந்த சிந்தனைகளை வழங்கினார். 19ஆம் நூற்றாண்டில் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் வரலாற்றின் இரண்டாவது திருத்தந்தையும் திருத்தூதர் பேதுருவின் நேரடி வாரிசுமான புனித மறைசாட்சி லீனஸ் அவர்களின் புனித பண்டங்கள் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றின் முதல் கிறிஸ்தவ பொதுச்சங்கம் நடைபெற்ற நைசியாவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு கிறிஸ்தவ ஒன்றிப்பு வழிபாட்டை நடத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திரையில் நாம் காணும் இக்காட்சிகளை திருத்தந்தை லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணத்திற்கான முக்கிய காரணமாகும். இன்று இது ஈஸ்னிக் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு இது நைசியா என்று அறியப்பட்டது. இதுவே வரலாற்றின் முதல் கிறிஸ்தவ பொதுச்சங்கம் நடைபெற்ற இடமாகும். ஒரு கிறிஸ்தவ ஒன்றிப்பு வழிபாட்டு கூட்டத்தை கொண்டாடுவதற்காக இஸ்தான்புல்லிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருத்தந்தை அவர்கள் இங்கு வருகை தந்தார். கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 20 திரு அவை தலைவர்கள் மற்றும் பல்வேறு கிறிஸ்தவ சபைகளின் தலைவர்களும் செயலர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கான்ஸ்டாண்டினோபில் நகர மறைமுதுவர் 1ஆம் பர்த்தலோமேயு அவர்கள் கிறிஸ்தவர்களிடையே நிலவும் நம்பிக்கையின் பகிரப்பட்ட உணர்வை முன்னிலைப்படுத்தி வரவேற்புரை வழங்கினார். நைசியா சங்கத்தின் தந்தையர்கள் வெளிப்படுத்திய அதே நம்பிக்கைக்கு உயிருள்ள சாட்சியம் பகரவே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். முன்னோக்கி செல்வதற்காகவே கிறிஸ்தவ நம்பிக்கையின் இந்த ஊற்றுக்கண்ணுக்கு நாம் திரும்பியிருக்கிறோம். ஓய்வு தரும் நீருள்ள இடங்களில் நம்மை புதுப்பித்துக் கொண்டு இனி வரவிருக்கும் பணிகளுக்காக நம்மை வலுப்படுத்திக் கொள்கிறோம். இந்த இடத்தின் வல்லமை அழிந்து போகும் ஒன்றில் இல்லை, மாறாக என்றும் நிலைத்திருக்கும் ஒன்றில் உள்ளது. அதன் பிறகு உரையாற்றிய திருத்தந்தை லியோ அவர்கள் நைசியா சங்கத்தின் மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்றான நம்பிக்கை பிரமாணத்தின் தோற்றத்தை நினைவு கூர்ந்தார். எல்லா காலங்களுக்கும் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்த கடவுளின் ஒரே மகனான ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கொள்ளும் நம்பிக்கை ஏற்கனவே அனைத்து கிறிஸ்தவர்களையும் இணைக்கும் ஓர் ஆழமான பிணைப்பாகும். இக்கருத்தில் புனித அகுஸ்தினாரை மேற்கோள் காட்டி கிறிஸ்தவ ஒன்றிப்பு தளத்திலும் நாம் இவ்வாறு கூறலாம்: நாம் பல கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒரே கிறிஸ்துவுக்குள் நாம் ஒருவராக இருக்கிறோம். அவரது வார்த்தைகள் இப்பயணத்தின் மையச் செய்தியான ஒற்றுமை என்பதை மீண்டும் ஒருமுறை ஆழமாக உணர்த்தின. துரதிருஷ்டவசமாக இன்று நிலவும் பிரிவினைகள் என்னும் அவலத்தை கடக்கவும் ஆண்டவர் இயேசு எதற்காக தம் உயிரை கொடுத்தாரோ அந்த ஒற்றுமைக்கான விருப்பத்தை வளர்க்கவும் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். எவ்வளவுக்கு நாம் ஒப்புரவாகிறோமோ அவ்வளவுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நம்பகமான சாட்சியம் பகர முடியும். இந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் திருத்தந்தை அவர்கள் அமைதிக்கான அழைப்பை விடுத்ததோடு மதத்தை எந்த வகையான வெறியுடனும் குழப்பிக்கொள்ளக் கூடாது என்றும் வலியுறுத்தினார். போர் மற்றும் வன்முறையை நியாயப்படுத்த மதத்தை பயன்படுத்துவது மற்றும் அடிப்படைவாதம் அல்லது மதவெறியின் எந்த வடிவமும் கைவிடப்பட வேண்டும். அதே வேளையில் சகோதரத்துவ சந்திப்பு, உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவையே நாம் பின்பற்ற வேண்டிய பாதைகள். உரைகள் நிறைவடைந்ததும் அனைவரும் ஒன்றிணைந்து நம்பிக்கை அறிக்கையை சொல்லி ஜெபித்தனர். இக்காட்சி திருத்தந்தை லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் தனித்துவமான தருணமாக அமைந்தது. இஸ்தான்புல்லில் உள்ள புகழ்பெற்ற நீல மசூதிக்கு சென்ற திருத்தந்தை அவர்கள் அவ்வழிபாட்டு இடத்திற்கு மரியாதை செலுத்தும் காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இதுதான் இஸ்தான்புல் நகர மையப்பகுதியின் அற்புதமான பரந்த காட்சி. இவை ஒரு சதுக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிக முக்கியமான இடங்களான ஹஜியா சோஃபியா மற்றும் நீல மசூதி ஆகியவை நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கும் 2 இடங்கள். துருக்கி பயணத்தின் போது திருத்தந்தை அவர்கள் ஹஜியா சோஃபியாவிற்கு செல்வதை தனது பயண திட்டத்தில் சேர்க்கவில்லை. 2020ஆம் ஆண்டில் அது கிறிஸ்தவ ஆலயத்திலிருந்து முஸ்லிம் வழிபாட்டிடமாக மீண்டும் மாற்றப்பட்ட வரலாற்றின் காரணமாக எச்சரிக்கையான நடவடிக்கையாக இது கருதப்படலாம். இருப்பினும் அவர் நீல மசூதிக்கு சென்றார். அங்கு சுமார் அரை மணி நேரம் செலவிட்டார். ஆனால் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களைப் போல் அல்லாமல் திருத்தந்தை லியோ மசூதியில் ஜெபிக்கவில்லை. அவரது பயண திட்டத்தில் இது குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் திருத்தந்தை அவர்கள் அந்த அழைப்பை நிராகரித்திருந்தாலும் மரியாதையின் அடையாளமாக வழிபாட்டிடத்திற்குள் நுழைவதற்கு முன் தனது காலணிகளை கழற்றினார். திருப்பிடத்தின் கூற்றுப்படி திருத்தந்தை அவர்கள் மசூதியை அமைதியாகவும் கவனத்துடனும் பார்வையிட்டார். அவர் அவ்விடத்திற்கும் அங்கு கடைபிடிக்கப்படும் நம்பிக்கைக்கும் ஆழ்ந்த மரியாதையை காட்டினார்.
நீல மசூதி என்ற பெயர் அதன் பிரம்மாண்டமான குவிமாடத்தையும் கண்ணாடி ஜன்னல்களையும் மூடியிருக்கும் 20,000த்திற்கும் மேற்பட்ட மரகத நீல ஓடுகளால் வைக்கப்பட்டதாகும். இதன் வழியாக உட்புறம் நுழையும் ஒளி நீல நிற தோற்றத்தை உருவாக்கி இதை தனித்துவமானதாக மாற்றுகிறது என்பது கவனிக்கத்தக்கது. இஸ்தான்புல்லில் உள்ள ஃபோக்ஸ்வேகன் அரங்கில் 4000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் மதத்தின் பெயரால் நடத்தப்படும் போர்களை வன்மையாக கண்டித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தூது பயணத்தின் 3ஆம் நாளில் திருத்தந்தை அவர்களின் பயண திட்டத்தில் இருந்த இறுதி நிகழ்வாக ஃபோக்ஸ்வேகன் அரங்கத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் தலைமை தாங்கி நிறைவேற்றிய திருப்பலி அமைந்திருந்தது. இந்த திருப்பலியில் 4000த்திற்கும் மேற்பட்ட இறை மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். குறிப்பாக நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற இளம் தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சேவையாற்றினர். இசை முழங்கிய பாடகர் குழு அர்மேனியரும் கத்தோலிக்கருமான உறுப்பினர்களை உள்ளடக்கிய 250 கிறிஸ்தவர்களால் அமைந்திருந்தது. அவர்கள் பல்வேறு அர்மேனிய திருப்பாடல்களை இனிமையாக பாடினர். திருத்தந்தை அவர்கள் தனது மறையுரையின் போது திரு அவையின் பன்மைத்துவத்தில் உள்ள செழுமையை எடுத்துக்காட்ட தயங்கவில்லை. திருத்தந்தை லியோ அவர்கள் மீண்டும் ஒருமுறை அமைதிக்கான அழைப்பை விடுத்ததோடு மதத்தின் பெயரால் நியாயப்படுத்தப்படும் போர்களின் எல்லா வடிவங்களையும் கண்டனம் செய்தார். போர்களையும் கொடுமைகளையும் நியாயப்படுத்துவதற்காக மதத்தை அடிக்கடி பயன்படுத்தும் உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இருப்பினும் 2ஆம் வத்திக்கான் சங்கம் அறிவித்தது போல தந்தையாகிய கடவுளிடம் மனிதர்கள் கொண்டிருக்கும் மனப்பான்மையும் ஒரு மனிதர் தனது சக மனிதரிடம் கொண்டிருக்கும் மனப்பான்மையும் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. ஆகையால் திருமறை கூறுகிறது, அன்பு செலுத்தாதவர் கடவுளை அறிந்தவர் அல்லர். இவ்வாறு திருத்தந்தை அவர்களின் திருத்தூது பயணத்தின் 3ஆம் நாளின் இறுதி நிகழ்ச்சி நிறைவடைந்தது. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த புனித அந்திரேயா திருவிழா அன்று கான்ஸ்டாண்டினோபிளின் மறைத்தூதர் 1ஆம் பார்த்தலமேயு அவர்களை திருத்தந்தை அவர்கள் சந்தித்தார். அது தொடர்பான செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். துருக்கி நாட்டில் திருத்தந்தை லியோ அவர்களின் இறுதி சந்திப்பு ஆர்த்தடாக்ஸ் திரு அவைக்கு மிகவும் முக்கியமான நாளான புனித அந்திரேயா திருவிழாவின் போது நடைபெற்றது. திருத்துதர் பேதுருவின் சகோதரரான புனித அந்திரேயாவின் வழித்தோன்றலாக ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் மறைமுதுவர் கருதப்படுகிறார். எனவே இந்த 2 திரு அவை தலைவர்களுக்கு இடையேயான சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்கள் நிறைந்ததாக அமைந்தது. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் திரு அவைகளுக்கு இடையே முழுமையான ஒன்றிப்பை தடுக்கும் தீர்க்கப்படாத இறையியல் சிக்கல்கள் இருப்பதை மறைமுதுவர் ஒப்புக்கொண்டார். ஆயினும் இந்த பிரிவினைகள் ஒருபுறம் இருக்க, இக்காலகட்டத்தில் கிறிஸ்தவ தலைவர்கள் அமைதிக்காக குரல் கொடுப்பது மிக முக்கியம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உக்ரைன் நாட்டிலும் உலகின் பிற பகுதிகளிலும் சிந்தப்படும் இரத்தத்திற்கு நாம் உடந்தையாக இருக்க முடியாது. கிறிஸ்தவத்தின் தொட்டிலாக திகழும் இடங்களில் இருந்து கிறிஸ்தவர்கள் வெளியேறுவதைக் கண்டு நாம் அமைதியாக இருக்க முடியாது. அல்லது ஆண்டவரின் மிக சிறிய சகோதரர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளைக் கண்டு நாம் அக்கறையற்றவர்களாக இருக்க முடியாது. திருத்தந்தை அவர்கள் தனது பங்கிற்கு இதுவரை தான் வெளிப்படுத்தாத ஒரு வலுவான கருத்தை முன்வைத்தார். அது தனது ஆட்சி காலத்தின் முன்னுரிமைகளில் ஒன்று என்ன என்பதை தெளிவாக அறிவிப்பதாக அமைந்தது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் மற்றும் எனது முன்னோடிகளின் போதனைகளின் தொடர்ச்சியாக என் பங்கிற்கு நான் இதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். முறையான வேறுபாடுகளை மதிக்கும் அதே வேளையில் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற அனைவரிடையேயும் முழுமையான ஒன்றிப்பை தேடுவதே கத்தோலிக்க திரு அவையின் முன்னுரிமைகளில் ஒன்று. இதுவரை இது ஒரு திருத்தந்தையின் இயல்பான கடமையாக கருதப்பட்டாலும் இவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இந்த அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. வழிபாட்டு நிகழ்வின் இறுதியில் இரு தலைவர்களும் பால்கனிக்கு சென்று அங்கு கூடியிருந்த மக்களுக்கு தங்களது ஆசிரை வழங்கியது சிறப்புமிக்கது. ரோம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சான் சில்வஸ்ட்ரோ தலைமை ஆலயம் ஒரு வரலாற்று பொக்கிஷமாக திகழ்கிறது. அது ஏன் என்று இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை நகரின் வியாடெல் கோர்சோ சாலையில் நடந்து கொண்டிருக்கும் போது கடைகளின் கூட்ட நெரிசலிலிருந்து சற்று ஓய்வு தேவைப்பட்டால் சான் சில்வஸ்ட்ரோ தலைமை ஆலயத்திற்கு ஒருமுறை செல்லலாம். ரோமை நகரின் இதயத்தில் புராணங்கள், நம்பிக்கை, வரலாறு மூன்றும் ஒன்றாக சேரும் ஒரு சிறிய தங்குமிடம்தான் இந்த ஆலயம்.
இந்த ஆலயம் முதலில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஒரு பண்டைய ரோமை ஆலயத்தின் மேல் கட்டப்பட்டது. கல்லறை பாதைகளிலிருந்து இங்கே கொண்டுவரப்பட்ட புனிதர்களும் மறைசாட்சிகளுமானவர்களின் திருப்பண்டங்களை வணங்குவதற்கான திருத்தலமாக இதை அமைத்தனர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் இந்த ஆலயத்தை ஆங்கில கத்தோலிக்கர்களிடம் ஒப்படைத்தார். அதன் பின்னர் ரோமையில் உள்ள இங்கிலாந்தின் தேசிய திரு அவையாக இது கருதப்படுகிறது. இந்த திரு அவையின் பெயரிலுள்ள லத்தீன் சொற்றொடரான இன் கேபிட் என்ற சொல் முதன்மை, முக்கியமான அல்லது தலைமை என்று பொருள் தருகிறது. வியப்பான செய்தி என்னவெனில், இங்கு உள்ள மிகவும் புகழ்பெற்ற திருப்பண்டம் பீடத்தின் பின்னால் பாதுகாக்கப்படும் புனித திருமுழுக்கு யோவானின் தலையின் ஒரு பகுதி என மரபு கூறும் பாகம்தான். இந்த திருப்பண்டம் இடைக்காலத்தில் இங்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இயேசுவுக்கு திருமுழுக்கு வழங்கிய தீர்க்கதரிசியான புனித திருமுழுக்கு யோவான் கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருப்பதால் இந்த திருப்பண்டம் ஆழ்ந்த பக்தியை வழங்குகிறது. அதன் உண்மை தன்மையை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும், இந்த ஆலயம் ரோமையின் மிகவும் குறிப்பிடத்தக்க பொக்கிஷங்களில் ஒன்றாகவே திகழ்கிறது. மேலும் திருத்தந்தை 1ஆம் ஸ்டீஃபன், திருத்தந்தை டயனிசியஸ், திருத்தந்தை 1ஆம் சில்வெஸ்டர் ஆகிய 3 திருத்தந்தையர்களின் திருப்பண்டங்களும் இங்குதான் பாதுகாக்கப்படுகின்றன. இங்குள்ள எல்லா அவயங்களையும் கேமராவில் முழுமையாக பதிவு செய்வது கடினம். ஆனால் உண்மையாகச் சொன்னால், இந்த ஆலயத்தில் எவ்வளவு வரலாறு குவிந்திருக்கிறது என்பதை இங்கே நின்று கொண்டிருக்கும் போதே ஆழமாக உணர முடிகிறது. கடந்த காலத்தின் ஆழத்தில் கால் வைக்காமல் இருப்பது கிட்டத்தட்ட இயலாத ஒன்றாக தோன்றுவது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்காவில் நிலவும் பலதார மனம் மற்றும் மேலை நாடுகளில் அதிகரித்து வரும் பல காதல் முறை போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் வத்திக்கான் புதிய ஆவணம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஆப்பிரிக்க ஆயர்கள் வத்திக்கானிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். பலதார மனம் சார்ந்த சூழலை சமாளிக்க தங்களுக்கு மேய்ப்பு பணி சார்ந்த வளங்கள் தேவை என்று அவர்கள் கேட்டிருந்தனர். அப்பகுதியின் புள்ளி விவரங்களை இந்த தேவையின் அவசியத்தை உணர்த்துகின்றன. ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடக்கு பகுதியை தவிர்த்து பார்த்தால், ஆப்பிரிக்காவின் மொத்த மக்கள் தொகையில் 11% பேர் பலதார மனத்தில் வாழ்கின்றனர். புர்கினா ஃபாசோ, காம்பியா அல்லது மாலி போன்ற பல இடங்களில் இந்த எண்ணிக்கை மக்கள் தொகையில் 30%த்திற்கும் அதிகமாக உள்ளது. அவர்கள் ஒரே தார மனம் கொண்டவர்களை மட்டுமே வழிநடத்த நினைத்தால் அவர்களுக்கென யாருமே இருக்க மாட்டார்கள். இது அவர்களுக்கு மிகவும் கடினமான சூழல். மற்ற அதிக நகரமயமாக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் நிலைமை வேறு. அங்குள்ள பெரிய நகரங்களில் பலதார மனமுறையை பேணுவது மிகவும் கடினம். இருப்பினும் இந்த நிலை ஆப்பிரிக்காவில் மட்டுமே நிலவுவதில்லை. மேலை நாடுகளில் பலதார மனம் தம்பதியினரிடையே 3ஆம் நபர் ஒருவரை தேடுவது என்ற போர்வையில் பல ஆண்டுகளாக மறைமுகமாக இருந்து வருகிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ரோமையில் மாணவனாக இருந்தபோது ரோமானியர்களுக்கு ஒரு மனைவி இருப்பார். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு மற்றொரு பெண்ணோ அல்லது மற்றொரு ஆணோ கூட தொடர்பில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்போது இது பல காதல் முறை என்று அழைக்கப்படுகிறது. கருத்து கணிப்புகளின்படி ஸ்பெயினில் மக்கள் தொகையில் 40%த்திற்கும் அதிகமானோர் திறந்த உறவு முறையை ஆதரிக்கின்றனர். குறிப்பாக இளைய தலைமுறையினர் மத்தியில் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. திருமணத்தை குறித்து பேசும்போது மனமுறிவு மற்றும் கருத்தடை முறைகள் குறித்து திரு அவை வலுவான நிலைப்பாடுகளை எடுத்துள்ளது. ஆனால் தற்போது பல காதல் முறை பண்பாடு அதிகரித்து வருவதால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தனித்தன்மை குறித்த சிக்கலை எதிர்கொள்ள திருப்பீடம் முடிவு செய்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரே உடல் என்ற ஆவணத்தின் மூலம் நம்பிக்கை கோட்பாட்டுக்கான திருப்பீடம் இதை செய்துள்ளது. இந்த ஆவணம் மனமுறிவு விகிதங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு காரணத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது மனித ஆயுட்காலம் அதிகரித்து வருவதால் திருமண பந்தங்களும் நீண்ட காலம் நீடிக்கின்றன என்பதே அது. முன்பு போல இப்போது இல்லை. இன்று 60 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலும் திருமண வாழ்வு நீடிக்கலாம். ஒருவேளை துணைவர் மற்றவர் மீது தீவிரமான ஈர்ப்பை உணராமல் போகலாம். ஆனாலும் தான் அவளுக்கு சொந்தம், அவள் தனக்கு சொந்தம் என்ற உணர்விலும், தான் தனியாக இல்லை, தனது வாழ்க்கையை குறித்து அனைத்தும் தெரிந்த ஒரு துணையை கொண்டிருக்கிறோம் என்பதிலும் அவர் இன்பம் காண்கிறார். இதை எதிர்கொள்ளும் வகையில் திரு அவை திருமண அன்பு என்ற கருத்தை பற்றி பேசுகிறது. செறிவூட்டப்பட்ட அன்பு அல்லது திருமண அன்பு என்பது ஓர் உணர்வு பூர்வமான ஒன்றிப்பு. இங்கே உணர்வு பூர்வமானது என்பது வெறும் உணர்ச்சிகள் அல்லது ஆசைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த உணர்வுகள் பலவீனமடையும் போது அல்லது மாறும்போது கூட
அந்த ஒன்றிப்பு சில சமயங்களில் மன உறுதிப்பாட்டில் மிகுந்த தீவிரத்துடன் நிலைத்திருக்கிறது. இது இன்பம் இல்லாதது அல்ல, மாறாக இது சிற்றின்பத்திலிருந்து வேறுபட்ட மன உறுதிப்பாட்டிற்குரிய ஒரு தனித்துவமான இன்பமாகும். திருமண அன்பை தொடர்ந்த செயல்பாடுகளின் நோக்கம் குறித்தும் இந்த ஆவணம் கவனம் செலுத்துகிறது. இது தொடர்பாக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி சில வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. திருமணம் என்பது 2 நபர்களை இணைக்கும் அன்பின் செயலாக இருப்பதால் இது இனப்பெருக்கத்திற்கான ஒரு வழியாக மட்டுமே கருதப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. புனித 2ஆம் ஜான் பால் கூறுகிறார், திருமணம் என்பது 2 நபர்களை இணைக்கும் அன்பின் செயலாக இருப்பதால் அது இனப்பெருக்கத்திற்கான ஒரு வழியாக மட்டுமே கருதப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. நம்பிக்கை கோட்பாட்டுக்கான திருப்பிடத்துறையின் இந்த ஆவணம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலத்தின் இறுதி ஆவணங்களில் ஒன்றாகும். நவம்பர் மாத தொடக்கத்தில் அன்னை மரியாவை இணை மீட்பர் என்று குறிப்பிடுவதை தவிர்க்குமாறு இத்துறை அறிவுறுத்தியிருந்தது. நம்பிக்கையை அறிவித்தல் மற்றும் திரு அவையில் பெண்களின் பங்கு ஆகிய இன்னும் விவாதிக்கப்பட வேண்டிய 2 தலைப்புகள் இங்கு உள்ளன என்பது கவனிக்கத்தக்கது. வாத்திக்கானில் உள்ள சிஸ்டைன் சிற்றாலயத்தின் புகழ்பெற்ற சுவரோவியங்கள் அடுத்த ஆண்டு புதுப்பிக்கப்பட உள்ளன. 3 மாதங்களுக்கு நீடிக்கவிருக்கும் இந்த புனரமைப்பு பணி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இது உலகின் மிகவும் புகழ்பெற்ற ஆலயமாகும். கடந்த மே மாதத்தில் இங்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. மைக்கேல் ஏஞ்சலோவின் பிரம்மாண்டமான இறுதி தீர்ப்பு சுவரோவியத்தின் கீழ் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் பேதுருவின் புதிய வாரிசை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலயத்திற்கு ஏறக்குறைய 7 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இருப்பினும் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கை பாதிக்கப்படலாம். ஏனெனில் மைக்கேல் ஏஞ்சலோவின் சுவரோவியங்கள் புதுப்பிக்கப்பட உள்ளன. அடுத்த ஜனவரி மாதத்தில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு அவை உட்படுத்தப்படும். இப்பணி 3 மாதங்களில் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு முன்பாகவே அது தயாராகிவிடும். இது ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு தலையீடாகும். வத்திக்கான் அருங்காட்சியகத்தின் ஒரு துறையின் புதிய இயக்குனர் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கான பார்வையாளர் வருகைகள் தடைபடாது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சுவரை மூடும் வகையில் சாரக்கட்டுகள் நிறுவப்படும். மறுசீரமைப்பு குழுவில் 26 நிபுணர்கள் உள்ளனர். மேலும் வெளிப்புற ஒத்துழைப்பாளர்களும் இணைந்துள்ளனர். மனிதகுல வரலாற்றின் மிகவும் ஈர்க்கக்கூடிய கலைப்படைப்புகளில் ஒன்றான இதை சரியான நிலையில் பாதுகாப்பதே இந்த மறுசீரமைப்பின் நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.